சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்காரங்க அன்பர்கள் வாழ்க்கையில காதல்ல ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை இழப்பு, அதை உங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த மாதிரி விஷயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது என்று தான் கூற வேண்டும். காதல் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் ஏற்பட்ட கிரக தோஷங்களும் உங்களது காதல் வாழ்க்கையில பேரிழப்பையும் கண்ணீரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பரிசாக தேடி கொடுத்தது. நீங்கள் உங்களுடைய உயிரை விட மேலாக நேசித்த நபர் உங்களது உண்மையான அன்பையும் கம்பீரத்தையும் புரிந்து கொள்ளாமல் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ஏமாற்றிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்று விட்டார். அதனை நீங்கள் உங்களுடைய மனதுக்குள்ள நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள அவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கு. ஆனா நீங்க ஒருபோதும் யோசித்து கூட பார்க்கவே இல்லை, என் வாழ்க்கையில இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்க யோசித்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் இன்னமும் உங்களுக்குள்ள நடந்து அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னொரு பக்கம் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் ஏற்படுத்தி உங்களுடைய கம்பீரத்தை கூட அது நிலைக்குழிய வைத்து கொண்டுமே தாங்க இருக்கிறது. உங்களை விட வசதி வாய்ப்பு உள்ள ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டு உங்களை நடுவழியில் கைவிட்டு சென்றிருப்பார். ஆனால் நீங்க அவர்களுக்காக எந்த அளவுக்கு உண்மையாக இருந்தீர்கள் என்பது அவர்களுக்கும் தெரியும். இருந்தாலும் ஏன் உங்களை விட்டு சென்று விட்டார் என்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து போதுமான அளவுக்கு பதில் கிடைக்காமல் உங்களுடைய மனதுக்குள்ள அது இன்னமும் சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய நபரையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளாமல் இன்னும் தேவையில்லாத சில விஷயங்களை உங்களுடைய மனதுக்குள்ள நீங்க வைத்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். இந்த உறவிற்காக நாம எவ்வளவோ உண்மையாக இருந்தோமே, நமக்கு ஏன் இந்த ஒரு நம்பிக்கை துரோகம் என்று நீங்கள் இரவெல்லாம் கண்ணீர் சிந்தி அழுது தீர்த்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல உண்டு. காதலை விட கண்ணீரையும் படுக்களையும் அதிகமாக தந்த அந்த உறவு மனிதர்களின் மீதே உங்களுக்கு இருந்த நம்பிக்கையை முற்றிலும் இழக்க செய்திருக்கும். அந்த ஒரு நம்பிக்கை துரோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் மனக்குழப்பத்தையும் தேவையில்லாத மனக்கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் எடுத்து வைத்து கொண்டுமே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியா தெரிவியுங்கள். உங்க குடும்பத்துல பிரிவை ஏற்படுத்தியவர்கள் யார் தெரியுமா? ஒன்னா கூட்டு குடும்பமா இருந்திருப்பீங்க. ஆனா புதியதா ஒரு நபர் வந்திருப்பார். அவர் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருப்பார். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் அசுப கிரகங்கள் சஞ்சரித்த போது உங்கள் குடும்பத்திற்குள் ஒரு 3ஆம் நபர் நுழைந்திருப்பார். அவர் நுழையும் பொழுது அவர் நமக்கு நன்மைகளைத்தான் தேடி கொடுக்க போகிறார் என்றெல்லாம் உங்களுடைய மனதுக்குள் நீங்கள் நினைத்து கொண்டுமே இருந்தீங்க. ஆனா அவர் நுழைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொன்றாக ஏற்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய குடும்பம் பிரிந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஏன் வாழ்றோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது அந்த ஒரு நபரை பற்றிய ஞாபகமும் அவர் செய்யக்கூடிய சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வரும். அவர் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரராகவோ தூரத்து உறவினராகவோ அல்லது ஒரு போலி வழிகாட்டியாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். கூட்டு குடும்பமாக பாசக்கூட்டாக இருந்த உங்களுடைய குடும்பத்தின் ரகசியங்களை தெரிந்து கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் மனதை கலைத்து விட்டு உங்களை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் வதந்திகளாக பரப்பியிருப்பார். ஒருவரை பற்றி இன்னொருவிடம் கோல்மூட்டி பேசி அண்ணன் தம்பி அக்கா தங்கை என அனைவரையும் தனித்தனியாக பிரித்தெடுத்திருப்பார். அமைதியாக இருந்த நம்ம குடும்பத்துல இந்த 3ஆம் நபரின் சூழ்ச்சியால் அல்லவா இந்த ஒரு புயலானது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வீசுகிறது என்று நீங்கள் உணர்வதற்குள் உங்களது ஒட்டுமொத்த குடும்பமும் சிதறி போய்விட்டு இன்று முகம் கொடுத்து பேசாத அளவிற்கு பிரிவினையை அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி உங்களுடைய மனதும் இன்னமும் அது வாட்டி விதைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்க நம்பிக்கை வைத்து ஏமாந்த முதலீடுகள் எப்படி தெரியுமா இருந்தது? சிம்மம் ராசி அன்பர்களே, தொழில் அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஆசையில் நீங்கள் தீர ஆலோசிக்காமல் உண்மையான கதை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு செய்த சில முதலீடுகளும் சில விஷயங்களும் உங்களுக்கு படிக்குழியாக அமைந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது இது இதுக்காகத்தான் நடக்க போகுது அப்படின்னு தெரியாம உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கு. பங்கு சந்தை, தங்கம் அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் நீங்கள் போட்ட பெரும் தொகைகள் அனைத்தும் கிரகங்களின் வக்ர தேசையால் அப்படியே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடங்கி போயிருக்கும். இந்த முதலீடு நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நீங்கள் நம்பிய இடங்கள் அனைத்தும் நஷ்டத்தை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பரிசாக தேடி கொடுத்திருக்கும். முதலீடு செய்த பணம் வராததால் உங்களது தினசரி தேவைகளுக்கு நீங்கள் திண்டாட வேண்டிய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. அவசரப்பட்டு எல்லாத்தையும் கொடுத்து கொண்டேனே என்று நீங்களே உங்களை குற்ற உணர்ச்சியோடு நொந்து கொண்ட தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவாகத்தான் இன்னும்
இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் இருந்து உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா பொருந்துதா இல்லையா என்பதை நீங்க கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில வருமானம் என்பது அதிகரிக்க தொடங்கும். தனக்காரகனான குருவின் சுப பார்வையாலும் லாபஸ்தானத்து கிரகங்களின் சேர்க்கையாலும் கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த கடுமையான பண நெருக்கடி முற்றிலுமாக நீங்க போகிறது. நீங்களே அதனை உங்களுடைய காது குளிராக கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடப்பதை பார்த்து சந்தோஷம் அடைவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிம்மதி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வரப்போகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய வருமானத்தின் பலித்தடங்கள் உங்களுக்குள்ள திறந்து அதுவும் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முதன்மை தொழில் அல்லது உத்தியோகத்தை தவிர பகுதி நேர தொழில்கள் மூலமாகவோ அல்லது புதிய முதலீடுகள் மூலமாகவோ எதிர்பாராத அளவிற்கு கை கொடுக்கும் வகையில் உபரி பணவரவு உங்களுக்கு படிப்படியாக உயரத் தொடங்கும். அந்த ஒரு பணம் உங்களுடைய வீட்டு செலவுக்காகவோ உங்களுடைய செலவுக்காக கூட பயன்படும். அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. சும்மா இருக்கிறதுக்கு இதையாவது நம்ம பண்ணலாம், நம்முடைய செலவுக்காவது பயன்படும் என்கிற ஒரு அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய மனதையும் நீங்கள் மாற்றவும் ஆரம்பிப்பீர்கள். வராது என்று நீங்கள் கைவிட்ட பழைய பாக்கி நண்பர்களிடம் கொடுத்து ஏமாந்த தொகைகள் யாவும் தங்கும் தடையுமின்றி உங்களை தேடி வந்து நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களது வங்கி சேமிப்பு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய உறவுகளும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வலுவாகிவிடும். உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த உங்களுடைய வீழ்ச்சியை கண்டு மகிழ்ந்த அதே உறவினர்கள் இனிமே உங்களின் கிரக பலத்தை கண்டு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உங்களை பற்றி மற்றவர்கள் பரப்பிய வதந்திகள் யாவும் பொய்யென்று நிரூபணமாகி உங்களின் நியாயமான குணத்தையும் தூய்மையான மனதையும் சொந்த பந்தங்கள் புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பார்கள். பங்காளிகளுக்குள் இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் யாவும் பெரியோர்களின் முன்னிலையில் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். அந்த அளவுக்கு நன்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கை என அனைவரும் மீண்டும் பாசப்பிணைப்போடு இணைந்து ஒருவரை ஒருவர் துணையாக நிற்கும் சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எதிர்பாராத இந்த சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அதே போல எதிர்பாராத நல்ல செய்தியும் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக அரசாங்கத்திடம் இருந்தோ கோர்ட்டில் இருந்தோ அல்லது வெளிநாட்டில் இருந்தோ வரவேண்டிய மிக முக்கியமான நற்செய்திகளுக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்துவிட்டது. பாக்கியஸ்தானத்து கிரகங்களின் சேர்ந்தால் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த வேலை வாய்ப்பு, ஆணை, விசா, அனுமதி, புதிய தொழில், கான்ட்ராக்ட் அல்லது சொத்து வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்த செய்தி என அனைத்து நல்ல செய்திகளும் சுப செய்திகளும் அடுத்து உங்களை தேடி வரும். செய்திகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளும் நல்ல ஒரு பெயரும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நடக்கவும் ஆரம்பிக்கும். அந்த நல்ல செய்திகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இந்த செய்திகள் உங்களுடைய குடும்பத்தினர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய திருவிழா போன்ற மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அது நன்மைகளையும் நல்ல ஒரு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் முன்னேறவே முடியாது. நல்லது நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். முதன்மை தொழில் அல்லது உத்தியோகத்தை தவிர பகுதி நேர தொழில்கள் மூலமாகவோ அல்லது புதிய முதலீடுகள் மூலமாகவோ எதிர்பாராத அளவிற்கு கை கொடுக்கும் வகையில் உபரி பணவரவு உங்களுக்கு படிப்படியாக உயரத் தொடங்கும். அந்த ஒரு பணம் உங்களுடைய வீட்டு செலவுக்காகவோ உங்களுடைய செலவுக்காக கூட பயன்படும். அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீங்க. சும்மா இருக்கிறதுக்கு இதையாவது நம்ம பண்ணலாம், நம்முடைய செலவுக்காவது பயன்படும் என்கிற ஒரு அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய மனதையும் நீங்கள் மாற்றவும் ஆரம்பிப்பீர்கள். வராது என்று நீங்கள் கைவிட்ட பழைய பாக்கிகள், நண்பர்களிடம் கொடுத்து ஏமாந்த தொகைகள் யாவும் தங்கும் தடையுமின்றி உங்களை தேடி வந்து நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களது வங்கி சேமிப்பு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய உறவுகளும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல வலுவாகிவிடும். உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்த உங்களுடைய வீழ்ச்சியை கண்டு மகிழ்ந்த அதே உறவினர்கள் இனிமே உங்களின் கிரக பலத்தை கண்டு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உங்களை பற்றி மற்றவர்கள் பரப்பிய வதந்திகள் யாவும் பொய்யென்று நிரூபணமாகி உங்களின் நியாயமான குணத்தையும் தூய்மையான மனதையும் சொந்த பந்தங்கள் புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பார்கள்.
பங்காளிகளுக்குள் இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் யாவும் பெரியோர்களின் முன்னிலையில் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். அந்த அளவுக்கு நன்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கை என அனைவரும் மீண்டும் பாசப்பிணைப்போடு இணைந்து ஒருவரை ஒருவர் துணையாக நிற்கும் சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எதிர்பாராத இந்த சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அதே போல எதிர்பாராத நல்ல செய்தியும் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக அரசாங்கத்திடம் இருந்தோ கோர்ட்டில் இருந்தோ அல்லது வெளிநாட்டில் இருந்தோ வரவேண்டிய மிக முக்கியமான நற்செய்திகளுக்காக நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்த காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்துவிட்டது. பாக்கியஸ்தானத்து கிரகங்களின் சேர்ந்தால் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த வேலை வாய்ப்பு, ஆணை, விசா, அனுமதி, புதிய தொழில், கான்ட்ராக்ட் அல்லது சொத்து வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிந்த செய்தி என அனைத்து நல்ல செய்திகளும் சுப செய்திகளும் அடுத்து உங்களை தேடி வரும். செய்திகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளும் நல்ல ஒரு பெயரும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நடக்கவும் ஆரம்பிக்கும். அந்த நல்ல செய்திகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இந்த செய்திகள் உங்களுடைய குடும்பத்தினர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய திருவிழா போன்ற மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அது நன்மைகளையும் நல்ல ஒரு விஷயத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.